Hi friends and friends club நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்க பிரதீப். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஹெல்மெட் அதை பற்றின வீடியோ தான் இது. அதே மாதிரி இதில் வந்து நம்ம மோட்டோ விலாகிங் அந்த ஆக்ஷன் கேம் வந்து எப்படி மவுண்ட் பண்ணணும் அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வீடியோவில் உங்களை பார்த்ததில் சந்தோஷமாக இருக்குதுன்னா உங்கள் பிரதீப். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரதீப் vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நான் வாங்கின ஹெல்மெட்டுங்க. ஆக்சுவலி வாங்கி ஒரு 6-7 months ஆச்சு. நான் ஃபஸ்ட்டே வாங்கிட்டேன். யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வாங்கிட்டேன். க்ளோஸ் டு ஒரு 8 months இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவே வந்து நான் இதை வாங்கியாச்சு. ஆக்ஸாரில் வந்து ஷார்க்கோ அப்படின்ற ஒரு எடிஷன். ஷார்க்கோ இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்கிற ஹெல்மெட், சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு நான் இதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இப்படி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய பேக் கொடுத்துருப்பாங்க, சரியா? பேக், அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ், அப்புறம் ஆக்ஸாரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது என்னன்னா உங்களுக்கு என்னென்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுவோம். ஆக்சுவலி ஹெல்மெட் வந்து நான் வெறும் அந்த ரைடிங் டைமில் மட்டும்தான் இந்த ஹெல்மெட் யூஸ் பண்ணுவாங்க. நான் எங்கேயா வெளியில் போகிறேன், ரைட்ஸ் போகிறேன்னா தான் இந்த ஹெல்மெட். நார்மலாக லோக்கலில் ஓட்டுறப்போ நான் இந்த ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு வந்து தனியாக வேறு ஒரு ஹெல்மெட் இருக்குது. நான் இவ்வளோ காஸ்ட்லியாக ஹெல்மெட் வாங்கிட்டு இது நம்ம எங்கேயாவது போய் வாங்கிட்டு எங்கேயாவது போய் நம்ம வண்டியை நிறுத்திட்டு போகிறப்போ இதை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் நான் ரைடிங்ஸ்க்கு மட்டும்தான் இதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதாவது லாங் ரைட்ஸ் எங்கேயா போகிறேன்னா இந்த ஹெல்மெட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹெல்மெட் வந்து பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல? ஸோ இந்த மாடல் வந்து நான் போய் வாங்குறப்போ ஸ்டாக்கே இல்லை. இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த மாடல் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏதோ ஆன்லைனில் 1-2 ஷாப்பில் இருந்தால் தான் உண்டு. எனக்கு வந்து மேட் ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கே தெரியும், என்னோட வண்டி, என்னோட பழைய வண்டி எல்லாமே வந்து மேட் ஃபினிஷ். நான் ஏன் இங்கே வந்து கிரே கலர் செலக்ட் பண்ணேன்னா என்னோட பழைய கிளாசிக் வந்து கன் மெட்டல் கிரே. ஸோ அந்த கன் மெட்டல் கிரே வந்து இதுக்கு வந்து ரொம்ப மேட்ச் ஆகிருந்துச்சு. என்னோட ராமேஸ்வரம் ரைடு, அப்புறம் வந்து என்னோட மாஹி ரைடு எல்லாத்துலேயுமே இந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ என்னோட கன்மெட்டல் கிரே பழைய கிளாசிக் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன், சரிங்களா? அப்புறம் இப்போ நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஆனால் ஹெல்மெட் கலர் மாற்ற முடியாது, என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே, இதே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான். இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய வைசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன வைசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது தெரியுதா? இந்த வைசர் வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வேணும்னா நீங்கள் அந்த வைசரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த ஏர் வைசர்னு நினைக்கிறேன், அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் வந்து பிளட் குரூப். நான் என்னோட பிளட் குரூப் வந்து இதுலேருந்து ரிமூவ் பண்ணி ஒட்டிட்டேன். இது வந்து பி பாசிட்டிவ். நம்ம எப்போவுமே பாசிட்டிவாகவே யோசிப்போம், அதனால பி பாசிட்டிவ். சரி, நான் ஒட்டியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் எதாவது அடிபட்டுருக்கப்போ அவங்களுக்கு ஈஸியாக உங்களோட பிளட் குரூப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது வந்து எப்எக்ஸ் சர்டிஃபைட், டாட் சர்டிஃபைட், இசி, இது 3மே சர்டிஃபைட் ஆன ஹெல்மெட்டுங்க இது. ஸோ இது 3மே வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. என்னோட சைஸ் வந்து எல். உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ள அந்த ஷெல் வந்து டிஃபர் ஆகும். இந்த ஷெல் இருக்குல்ல, இந்த ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா வாஷபிள் ஷெல், அதாவது நீங்கள் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த ஏர் வெண்ட் வந்து ஏர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து டபுள் டீரெயில் சிஸ்டம், சரிங்களா? அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் ஹெல்மெட்டில், இந்த வெரி காஸ்ட்லியான ஹெல்மெட்ஸ்லாம் வர மாதிரி இந்த டபுள் டீரெயில் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இதை நீங்கள் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். மற்ற ஹெல்மெட்ஸில் இருக்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு வெளியில் வராது. இது இப்படி தான் லாக் பண்ணும். இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இது இப்படி விட்டு இந்த வழியாக எடுத்து இந்த இடத்துல போட்டு லாக் பண்ணிக்கணும். இது லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது கலண்டு வராது. இந்த ஹெல்மெட் வந்து நான் மெயினாக சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீரெயில் சிஸ்டம் ஒன்று. அப்புறம் வந்து நான் நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் தான் வந்து நான் ரைட் பண்ணுவேன். அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் ரைட் பண்ணுறப்போ எனக்கு என்னென்னா நிறைய இந்த ஃபாக் வந்து ஃபார்ம் ஆகும். என்னோட மூச்சு காக்கப்பட்டு உங்களுக்கு அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஃபாக் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஃபாக் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இதில் வந்து ஆன்டி ஃபாக் லேயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இதுக்குள்ளே, சரிதுங்களா? இது தனியாக தெரியும், இதுக்குள்ளே ஒரு லேயர். ஸோ இது என்ன ஆகுனா நீங்கள் ஃபாகி போய் இடத்துக்கு போகிறப்போ இந்த ஃபாக் வந்து இதில் உழுகாது, சரிங்களா?
அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ வெயிலில் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து உள்ளே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், உள்ளே வந்து ஒரு தனி காகல்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா இப்போ நீங்கள் வெயிலெல்லாம் ஓட்டுறப்போ இந்த காகல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சூரியனோட இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக எஃபெக்ட் ஆகாது, உங்களுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். சரியா? இதுதான் வந்து இந்த ஹெல்மெட். இந்த ஹெல்மெட் வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் நிறைய யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நானும் வந்து நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃபால்ட் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காற்று வந்து ரொம்ப உள்ளே வருது. நம்ம இப்போ யூடியூப் வ்ளாகிங்லாம் பண்ணுறப்போ நம்ம ஒரு நார்மல் மைக் யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, என்னோட மைக் பற்றின வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். அது பார்க்கலாம், முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க. அதோட கார்டு வந்து நாங்கள் கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று வந்து உள்ளே வரவும் நம்ம ஒரு நார்மல் மைக் தான் யூஸ் பண்ணோம். நம்ம பெரிய லெவலில் மைக்ஸ் எதுவும் வாங்கலை. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஏரோட சவுண்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் உள்ளே வருது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மைக்கை அப்கிரேட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அவ்வளோதான் இந்த ஹெல்மெட்டை பற்றி. இப்போ இதில் வந்து இந்த தொப்பி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை மறந்துட்டேன். இந்த தொப்பி இருக்குல்ல, எல்லாருமே வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுறப்போ ஹெல்மெட் கேப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹெல்மெட் கேப் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த ஹெல்மெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா மெரினோ உல், அதாவது ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் உல். இந்த உல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட வெளியில் இருக்க கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் பாடியை வந்து ஒரே ஈவன் டெம்பரேச்சராக மெயின்டைன் பண்ணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட மெரினோ உள்ள ஒரு டிஷர்ட் கூட இருக்குது. இது வந்து நம்ம ஃபேமஸ் யூடியூபர் விக்னேஷ் பிடி இருக்காருல்ல, அவர் தான் வந்து ஆக்சுவலி ஒரு டிஷர்ட் வாங்கி டெக்கத்லானில் வாங்கி அதை பற்றின ரிவ்யூ போட்டிருந்தது. அதுக்கப்புறமா தான் இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு இந்த கேப் கிடச்சிச்சு டெக்கத்லானில். இந்த கேப்போட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 799 ரூபா. பட் இது அவ்வளோ யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லாங் ரைட்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த கேப் வந்து நீங்கள் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேர்த்தாலும் உடனே வந்து இது அப்சர்வ் பண்ணிடும். உங்களுக்கு தலையில் எவ்வளோ வேர்த்தாலும் சரி அதை வந்து உடனே அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணிட்டு அதை வந்து சீக்கிரமாக இந்த லேயர்ஸ் மூலிமா உங்களுக்கு வெளியில் போயிடும். சரிங்களா? ஸோ அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். அதனால் நான் இதையும் வாங்கி வச்சுருக்கேன். நான் நார்மலாக எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவாவது லாங் ரைட்ஸ் போகும்போது மட்டும்தான் இதையும் நான் யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் வந்து இப்போ நம்ம காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4999, அதாவது 5000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். சரியா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு நான் எப்படி நம்மளோட vlogging செட்டப் வந்து நான் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ vlogging செட்டப் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறது இந்த ஹெல்மெட் மவுண்ட். பார்த்தீங்களா? இந்த ஹெல்மெட் மவுண்ட் இருக்குல்ல, இந்த ஹெல்மெட் மவுண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஹெல்மெட் மவுண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த முன்னாடி இருக்கிற இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு, ஏன்னா நான் வந்து அந்த எம்சீல் போட்டு அதை ஒட்டுறது அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து செட் ஆகலை. அது நல்லாவும் இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் இந்த கீழே வந்து இந்த லேயர் இருக்கும். இந்த லேயரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சரியா? இந்த லேயரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே வந்து இந்த டேகை வச்சு நீங்கள் டேக் டைப் பண்ணிடணும். ஸோ இருக்கா, இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் மாதிரி தான் தெரியும். பட் கம்பேரிட்டிவ்லி உங்களோட ஹெல்மெட் வந்து ஸ்பாயில் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த ஒரு மவுண்ட்டை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது எல்லாமே நான் வந்து என்னோடய ஆஸ்மா ஆக்ஷன் வாங்குறப்போ எனக்கு வந்து அவர் ஃப்ரீயாக கொடுத்தது. இந்த ஹெல்மெட் மவுண்ட் எல்லாமே நான் எதுவுமே காசு கொடுத்து வாங்கலை. நான் மைக் மட்டும்தான் ஒன்று எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணேன். அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது ஏன்னா நம்ம டிஜே ஆஸ்மா ஆக்ஷனில் வந்து அந்த அடாப்டர் வந்து செட் ஆகலை. சரிங்களா? நான் பேசிக்காக இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து இப்படி தான் செட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு சென்டராக வச்சு இதை மவுண்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து இது சென்டராக மவுண்ட் பண்ணியாச்சு. இது வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா வச்சிடலாம். நான் இதெல்லாமே கொஞ்சம் சைடில் வச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட கேமரா மவுண்ட் சிஸ்டம்லாம் இருக்குல்ல, இது வந்து நான் இது வந்து எக்ஸ்ட்ராவாக நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம கேமராவோட ஹைட் இருக்குல்ல, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு
ப்ரோ கேமரா ஹைட்டு வந்து சரியில்லை, மேலேயும் கீழேயுமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமா தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, இதை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு கேமரா வந்து நீங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஓட்டுறப்போ உங்களுக்கு வியூ வந்து கீழே வேணும்னா நீங்கள் கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை மேலே வேணும்னா நீங்கள் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 3 ஸ்க்ரூ வரும் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ வந்து நீங்கள் இந்த மவுண்ட்டை இதில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ வந்து இப்படி, செகண்ட் வந்து நான் இந்த ஸ்க்ரூஸ்லாம் எடுத்துறேன் முதல்ல. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சைடில் வச்சுருவோம். ஓகே, ஸோ இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஸ்க்ரூ வந்து கீழே இந்த இடத்துல, இது வந்து எக்ஸ்டெண்டர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சரியா. இது வந்து கோப்ரோக்கும் ஒன்று தான், நீங்கள் எந்த ஆக்ஷன் கேம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரே ப்ராசஸ் தான் சரியா. அதுக்கப்புறம் இந்த கேமராவை நீங்கள் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட இதை மவுண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா. ஸோ நம்ம கேமரா மவுண்ட் வந்து உங்களுக்கு ரெடி. பார்த்தீங்களா எப்படின்னு பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் எதாவது ஷேக் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை இங்கே வந்து டைட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா நம்மளோட அடாப்டரும் அப்புறம் வந்து இந்த மைக்கும் ஃபிக்ஸ் பண்ணணும், இன்டர்னல் மைக். ஸோ இன்டர்னல் மைக் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா மைக்கை எடுத்துகிட்டு இந்த உள்ளே இருக்குல்ல இந்த இடத்த வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். தெரியுதா, இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் உங்களோட மைக் எந்த சைடு வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு இந்த மைக்கை எடுத்து உங்களுக்கு இந்த லென்த் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ தூரம் இந்த லென்த் வேணும்னு ஓகேவா. கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் லூஸாகவே வச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு வந்து இவ்வளோ தூரம் வேணும் மைக் ஓகேவா. ஸோ இது போக இந்த மைக்கை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி மடக்கிக்கிறேன். இந்த ஒயர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் இப்படி நல்லா அப்படி மடக்கிக்கிங்க. மடக்கிட்டு இந்த பேசுவோம்ல, இதில் தான் நம்ம பேசுவோம், இது பேசுகிறது தான் ரெக்கார்ட் ஆகும். இதை மட்டும் நம்ம முன்னாடி இந்த இடத்துல வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஓகேவா. கீழே வந்து இந்த இடத்துல இந்த டேகை போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இடத்துல இந்த டேக் வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மைக்கை வந்து இந்த இடத்துல நம்ம வச்சிடறோம். வயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. நான் இப்போ உங்களுக்கு செட்டப் பண்ணுறதுக்காக நான் நார்மலாக காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ செட்டப் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ அந்த வயர்ஸ் எல்லாம் இங்கே போயிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் மட்டும் இங்கே இருக்குது ஓகேவா. இந்த அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த மாதிரி வச்சுட்டு இதை வெளியில் விட்டுருங்க. அப்புறம் இதை வந்து இந்த இடத்துல போட்டு லாக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இங்கே உள்ளே பார்த்தீங்களா, உள்ளே வந்து இந்த இடத்துல மைக் வந்துடுச்சு. நம்ம பேசுறது வந்து இதில் தான் ரெக்கார்ட் ஆகும். இதுலேருந்து வர ஒயர் வந்து வெளியில் வந்துடும் ஓகேவா. ஸோ இந்த ஒயரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆக்ஷன் கேம் இருக்குல்ல, ஆக்ஷன் கேமில் இந்த இடத்துல இது வந்து செட் ஆகிடும் ஓகேவா. நான் அதை செட் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் கட் பண்ணிக்கிறீங்களா நீங்கள்?
நீங்க பேசுங்க வேண்டாதெல்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ இப்படி வந்து உங்களோட ஆக்ஷன் கேமரா, நீங்கள் என்ன ஆக்ஷன் கேமரா இருந்தாலும் அதுக்கு உண்டான அந்த அடாப்டர், மைக் அடாப்டர் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ கோப்ரோனா கோப்ரோ அதுக்கு உண்டான கேசிங் அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் வந்து டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த அடாப்டரில் இதை வந்து இப்படி குத்திடுங்க. ஓகேவா? குத்திட்டு உங்களுக்கு இந்த ஒயர் வந்து இங்கே இருக்கிறது இவ்வளோ வேணாம், கொஞ்சம் கம்மி பண்ணணுன்னா நீங்கள் இதுக்குள்ளே வந்து திரும்ப தள்ளி விட்டுக்கலாம். ஓகேவா? இது தள்ளி விட்டுக்கலாம். தள்ளி விட்டு உங்களுக்கு இந்த செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஹெல்மெட் மவுண்டிங் செட்டப். ஓகேவா? கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க, லூஸ் ஆச்சுன்னா டைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த ஹெல்மெட் வந்து நீங்கள் வேர் பண்ணுறீங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து இப்போ நான் போடுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இதை நான் இப்படி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை போட்ட உடனே உங்களோட வியூ இந்த இடத்துல பாருங்கள். உங்களுக்கு இந்த வியூ வந்து எப்படி வேணும் அப்படின்னு, இந்த வியூ எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த கீழே இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த ஹோல் செட்டப் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். சரியா? ஸோ எந்த வந்து இந்த இடத்துல இப்படி கரெக்டாக இருக்குது செட்டப். ஸோ லூஸ் பண்ணணுன்னா இப்படி லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணணுன்னா டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை போட்டுட்டு வண்டியில் உட்காந்து ஒரு டைம் அந்த வியூ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேமராவோட செட்டப். இப்படி தான் வந்து நான் வந்து என்னோட மோட்டோ விளாகிங் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஹெல்மெட்டும் நல்ல ஹெல்மெட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த ஹெல்மெட் நான் வாங்கினேன். பட் இப்போ இருக்க வண்டி கலருக்கு இதுக்கு செட் ஆகலை. பார்ப்போம், இதே மாதிரி நம்ம வண்டி கலர் மாஷ் கிரேல ஏதாவது வண்டி ஹெல்மெட் கிடச்சுன்னா ஒரு வேளை நான் அப்கிரேட் பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணுன்னு தெரியும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பில் இனி நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிளப்புக்கு உண்டான டெலிகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். என்னையும் வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டியை பத்திரமா பார்த்துக்கோங்க. வீட்டில் எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணுறாங்கன்னு மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே